ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லபை கணபதிக்கு நெய்வேதியங்கள் படைத்து நல்ல குழந்தைகளை தர வேண்டும் என்று வழிபட்டார். அதன்படி நடக்குமாம். சுவாமி மலையில் முருகன் சன்னிதானத்தில் வல்லபை கணபதியை காணலாம். அற்புதமான இந்த குறிப்பை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள், நன்மைகள், வேண்டும் விசேஷங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே வரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 3/5/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் சித்திரை 20வது நாள். திருமாலி சோலை கல்லழகர் மோகன அவதார் சென்னகேசவ பெருமாள் கருட வாகனத்தில் உலா. துவிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 1:30 2:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி துவிதியை நள்ளிரவு 2:39 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் காலை 6:59 வரை, யோகம் மரண யோகம், சூளமேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ்நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் பரணி. சந்திராசிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கணவன் மனைவியை பிரியாமல் வாழ வைக்கும் நட்சத்திரம். இன்றைய சூழலில் பல குடும்பங்கள் தம்பதியிடம் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு பிரிவினை உண்டாகும் சூழல் ஏற்பட்டு விடுகிறது. நீதிமன்றத்திலும் மகளிர் காவல் நிலையத்திலும் மனமுறிவு பெற முயற்சிக்கிறார். கிராமங்களில் கட்ட பஞ்சாயத்து நடைபெறுகின்றது. இதற்கு காரணம் திருமண மண்டபம் கிடைக்கும் நாளில் திருமண நாளை வைப்பது. நல்ல நட்சத்திரத்தில் விவாகம் நடந்தால் மணமக்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். கூடாத நட்சத்திரத்திலே நடத்தப்படும் திருமணங்கள் கூடாத திருமணமாக மாறி பிரிவினை தோஷமாய் மாறிவிடுகிறது. சண்டை சச்சரவோடு கூடிய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. இதனை தவிர்ப்பதற்காக வழிமுறைகள் பின்பற்றவை. கால் இல்லாத ஊன நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகியவை. உடல் இல்லாத நட்சத்திரங்கள் மிருக சீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகியவை. தலை இல்லாத நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகியவை. மேற்கண்ட நட்சத்திரங்களில் திருமணம் செய்யாமல் மற்ற 18 நட்சத்திரங்களில் நடத்தப்படும் திருமணங்கள் நிலைத்து நிற்கும், பிரிவினை வராது. இதற்கு உண்டான பரிகாரம் மேற்சொன்ன நட்சத்திரங்களிலே, அதாவது ஏற்கனவே திருமணமாகி சண்டை சச்சரோடு வாழ்ந்து கொண்டு வருகின்ற தம்பதியர்கள்
இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் மகிழ்ச்சியான வாழ்வை வாழலாம். ஸ்ரீ ராமபிரானை தம்பதியர் ஒன்று சேர்ந்து வணங்கிட பிரச்சனை தோஷம் விலகும். வானவில் தோன்றும் நேரத்தில் அந்த வானவில்லை பார்த்து ஸ்ரீ ராமபிரானே என்று கண்ணை மூடாமல் சொல்லிக்கொண்டே வானவில் மறையும் வரை வணங்கி நின்றால் பிரிவினை தோஷம் வராது. தம்பதியரும் ஒற்றுமையுடன் வாழலாம். நாளைய தினம் திருமணத்திற்கு பிறகு சண்டை வராமல் இருக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறரை வழி காட்ட வைக்கின்ற வல்லமை பொருந்திய பகுதி இதுதான். கடந்த சில தினங்களாகவே 9வது பாவம் என்று சொல்லப்பட்ட பிதுர் ஸ்தானம், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானம் என்பதை பலவித கோணங்களாக நாம் ஆராய்ந்த வண்ணமாகவே இருக்கின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை காண்கின்றோம். சந்திரனும் சனியும் ஜலராசியில் நின்று குரு பார்க்க வெளிநாடு செல்வேன். 9ஆம் இடம் பலம் பெற்று இருக்க தீர்த்த யாத்திரை செல்ல முடியும். யாருக்கெல்லாம் பிச்சை எடுக்கின்ற அமைப்பு வரும். 9இல் சுக்கிரன் சனி கூடி பலமின்றி நின்றால் 9ஆம் அதிபர் 3, 5, 8, 12 நின்றால் ஜாதகர் பிச்சை எடுப்பார். 9ஆம் அதிபர் 10ஆம் அதிபர் நீச்சம் பெற்றாலும் கூட ஜாதகர் பிச்சை எடுப்பார். பக்தி இஷ்ட தெய்வம் 5இல் சூரியன், 5இல் 9இல் சூரியன் குரு நிற்க, சுக்கிரனும் சனியும் 7ஆம் இடத்தில் நிற்க ஆசாரத்தை கடைபிடிக்க மாட்டேன். லக்னாதிபதியும் 9ஆம் அதிபரும் 3, 6, 3, 8, 11 நிற்க ஆச்சாரத்தை கடைபிடிக்க மாட்டேன். ஆச்சாரத்துடன் இருப்பவர் யார் என்றால் லக்னாதிபதி 5ஆம் அதிபர் பலம் பெற்றிருந்தார், 9இலே நின்றிருந்தார். 9ஆம் அதிபர் ஆட்சியாக நின்றார். ஜாதகர் ஆச்சாரத்துடன் இருப்பார். 1ஆம் அதிபர் 9ஆம் அதிபரோடு கூடி 12இல் நிற்க ஆச்சாரத்தோடு இருப்பார். யாருக்கெல்லாம் சன்னியாசி யோகம் உண்டார். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சனி பார்க்க சன்னியாசியும் செய்வி. லக்னத்தையோ கலஸ்திர ஸ்தானத்தையோ சனி பார்க்க வேண்டும். 9இல் சனி இருக்க வேண்டும். 5, 1, 10ஆம் அதிபர் கூடி இருக்க சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்க சன்னியாசம் செல்வீர்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் காண இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மேஷத்தில் அஸ்தமிக்கும் புதன் இந்த ராசிகளுக்கு மே மாதம் முழுவதும் சரி இல்லாத தன்மையை அடைவார்கள். ஜோதிட ரீதியிலே நவகிரகங்கள் பெயர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. காரணம், கிரக பெயர்ச்சி கிரகங்களால் சேர்க்கையால் உருவாகும் ராஜயோகங்கள் முக்கிய கிரகங்களின் உதயம் அஸ்தமனம் ஆகிய 12 ராசிகளின் வாழ்வில் நேரடியாக ஆதிக்கம் செலுத்தும். அந்த வகையிலே கிரகங்களின் இளவரசனான புதன் மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைந்து அஸ்தமன நிலையிலே அடுத்த 27 நாட்கள் பயணிக்க உள்ளார். அதன் தாக்கமானது குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே நேரம் சில ராசிகளுக்கு வாழ்வில் மிகுந்த துரதிர்ஷ்ட பலன்களையும் கொடுக்க போகிறது. அப்படி புதன் மேஷத்தில் அஸ்தமிப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, பொருளாதாரம் என பெரும் சிக்கல்களை சந்திக்க போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சியானது வாழ்வில் பல்வேறு விஷயங்களில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. இவர்கள் நிதி நிலையிலே சரிவு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. தொழில் விஷயங்களே மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பணியிடத்தில் சக ஊழியர்களும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிறிய வாய் தகராறுகள் கூட பெரிய மோதலாக உருவாக்க வாய்ப்பு உள்ளது. கன்னியா ராசிக்காரர் குறித்த புதன் அஸ்தமன காலகட்டம் மிகவும் சவாலானதாக வாழ்வில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் வகையில் அமைய போகிறது. இவர்கள் இந்த நேரத்தில் புதிய தொழில் முயற்சிகள், பெரிய முதலீடுகள் என்பதை தவிர்ப்பது நல்லது. இவர்களுக்கு அடுத்த 27 நாட்கள் பல பெரும் சவாலாக அமைய போகிறது. தொழில் ரீதியாக தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பணத்தை கையாளும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிதி இழப்பை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்கள் புதன் அஸ்தமனம் பொருளாதார நிலையிலே சிக்கல்களை ஏற்படுத்த போகிறது. நீண்டகால கடன் பிரச்சனைகளால் மன அழுத்தம் அதிகரிக்கும். கடன் கொடுத்தவருடன் மோதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது.
புதிய முதலீடு செய்பவர்கள் அடுத்த 27 நாட்கள் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலையும் அவசரமாய் செய்வதால் பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை. இப்படிப்பட்ட கோச்சார பலாபலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்பட இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சக்தி வாய்ந்த வேல்மாறல் மற்றும் கந்த சஷ்டி கவசம் என்ற மந்திரங்களை ஓதும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டுப்படும் மட்டுப்படும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது. அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய முயற்சிகளுக்கு சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகின்றன. மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படும். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகிர்ந்து கொள்ளாமல் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகிர்ந்து கொள்ளாது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள். கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். நட்பு வட்டம் விரியும். அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள். புது வேலை கிடைக்கும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். தாயாருக்கு கைகால் வலி வந்து போகும். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். நன்மை கிட்டுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும். அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த புது வேலை கிடைக்கும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். தாயாருக்கு கைகால் வலி வந்து போகும். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். நன்மைகள் கிட்டுகின்றன. சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும். உறவினரிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்ளாது. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது.
இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும். உறவினரிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும், கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எளிதாக முடிய வேண்டிய சில காரியங்கள் கூட போராடி முடிக்க வேண்டியது இருக்கும். உறவினர்கள் நண்பர்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்க. உத்தியோகத்தின் மேல் அதிகாரியுடன் மோதல்கள் வேண்டாமே. மொத்தத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்து நிதானத்தை மேற்கொள்ளும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எளிதாக முடிய வேண்டிய சில காரியங்களை கூட போராடி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் நண்பர்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் மோதல்கள் வேண்டாமே. மொத்தத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்து நிதானத்தை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். உன் கோபத்தை குறையுங்கள். தனிப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள். சிலருக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உன் கோபத்தை குறையுங்கள். தனிப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுவதை நம்பிக்கைக்கு உரியவர்கள் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சிறப்பான நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அனுசு நட்சத்திரத்தை பொது காரியங்களில் ஈடுபடுவதை நம்பிக்கைக்கு உரியவர்கள் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். புது அத்தியாயம் தொடங்குகின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். புது அத்தியாயம் தொடங்குகின்றன. மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார். வெற்றிக்கு வித்திடும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். சதய நட்சத்திரத்தின் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார். வெற்றிக்கு வித்திடும் நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த சோர்வு நிலை நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர். குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கடந்த 2 நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தார். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பை தருகின்ற நாள். மகிழ்ச்சியான நாளும் இதுவே. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளையும் தொலைபேசிகளையும் தொடர்பு கொண்டு நீங்கள் என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.